மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிகழ்ந்த விபத்து அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2ஆம் அலகில் நிலக்கரி பெட்டி உடைந்து விழுந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் மேட்டூர் அனல் மின் நிலைய வளாக சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ சதாசிவம், மேட்டூர் அனல் மின் நிலைய அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பராமரிப்பு செய்ததாக கூறி பல கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாகவும், முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் நிலக்கரி பெட்டி உடைந்து விபத்து ஏற்பட்டதாகவும் புகார் கூறினார். அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் புகையால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறியுள்ள அவர், தமிழக அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கேட்டு வெளியில் தான் இருக்கிறாங்க. கூட்டிட்டு போ வந்து வா. எந்த கேட்டுலயும் உள்ள விடல. காரணம் மேட்டூர் தெர்மல் 1ல பராமரிப்பு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. பராமரிப்பு பண்ணதாக பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் தொகுதியே மரண கோலமாக இருக்கின்றது. என்னோட தொகுதியில் பல்வேறு மேட்டூர் அனல் நிலையம் பராமரிப்பில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கின்றது. இன்றைக்கு பாய்லர் 800 டன்னு அந்த வெயிட்டோட கீழே விழுந்திருக்கு. 2 பேர் அகால மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 5 பேர் கால் முறிவு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு காரணம் பராமரிப்பு பண்ணதாக பணம் எடுக்கப்பட்டது.